புதுச்சேரி முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாள் கொண்டாட்டம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கடந்த 10 நாட்களாக அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் பல்வேறு இடங்களில் வழங்கப்பட்டு வருகின்றன. கடலூர் சாலையில் புடவை மற்றும் கைலிகள் வழங்கப்பட்டது. வேல்ராம்பட்டில் துணுக்கானத்தம்மன் ஆலயத்தில் அன்னதானம் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தேங்காய்திட்டு வசந்த நகரில் விநாயகர் ஆலயத்தில் ஹாட் பாக்ஸ் வழங்கப்பட்டது மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் ஆஷா பணியாளர்களுக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இவ்வாறு பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் சாலையில் அஇஅதிமுக 29வது பூத் சார்பாக பொதுமக்களுக்கு புடவை மற்றும் கைலிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புடவை மற்றும் கைலிகள் வழங்கப்பட்டன. அஇஅதிமுக நிர்வாகி அருள்முருகன் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேல்ராம்பட்டில் அமைந்துள்ள துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் கலந்து கொண்டு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் போன்ற கல்வி உபகரணங்கள் வழங்கினார். 29வது வார்டு செயலாளர் அண்ணாதுரை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேங்காய்திட்டு வசந்தன் நகரில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்டோருக்கு ஹாட் பாக்ஸ் வழங்கினார். சத்தியமூர்த்தி, சுந்தரம், பழனி, திருமுருகன், பாபு மற்றும் பலர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். பாஸ்கர் இல்லத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் ஆஷா பணியாளர்களுக்கு ரெயின்கோட், ஹாட் பாக்ஸ், கொடை போன்ற உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 31 ஆஷா பணியாளர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உபகரணங்களை வழங்கினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்பட்டது.